நீங்க மாட்டு பண்ண ஆரம்பிக்கணுமா? ஒரு முக்கியமான உண்மைய தெரிஞ்சுக்கோங்க. இது சாதாரண வேலை கிடையாது. "என்னப்பா இந்த வேலைக்கு இவ்ளோ பில்டப் பண்றியே?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பால் பண்ணை நடத்துறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முழு நேர வேலை. நம்ம காலையில, ஈவினிங் மட்டும் வேலை செஞ்சா அப்படி போதும்னு நெனைச்சுட்டு இருப்போம். அது ஒரு பொய்ங்க. தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடைக்கும். ஆனா, மாட்டுப் பண்ணை தொழில்ல எந்த ஒரு நாளும் விடுமுறை என்பது இல்லவே இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டுப் பண்ணையில தினமும் நம்ம என்னென்ன வேலை செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவனம் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, மாடுகள சுத்தம் பண்றது, அதே மாரி மாட்ட நல்லா ஆரோக்கியமா பார்த்துக்கினா மட்டும் தான், அந்த மாடுகள் நல்லபடியா நன்றாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் புரொஃபஷனல் உழவன். நான் உங்கள் வேலவன். இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டுப் பண்ணையில எந்தெந்த மாரி வேலை இருக்கும் அப்படின்ற ஒரு அறிமுக பதிவா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வேலவன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நாம்ப மாடு வளர்த்திட்ருக்கோம். அந்த பண்ணை அனுபவத்தையும், அதே மாதிரி நீங்க ஒரு பண்ண ஆரம்பிக்கணும் அப்டின்னா, ஒரு நல்ல கைடன்ஸாவும் நான் குடுத்துட்ருப்பேன். நம்மளோட வீடியோ பிடிக்குன்ற பட்சத்தில ஒரு லைக் பண்ணிட்டு, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ப அப்லோட் பண்ண வீடியோவ நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். ஓகேங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு மாட்டோட கறவை பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா இருக்குன்னா, நீங்க பால் கறக்கிற நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபிக்ஸடா நான் காலையில 6:30க்கு கறக்கிறேன், ஈவினிங் ஒரு 5:30க்கு கறக்கிறேன்னா, அதே டைம்க்கு நீங்க ரெகுலரா எடுத்துட்டு போணும். திடீர்னு ஒரு நாள் நான் 6:30க்கு கறந்துட்டு, திடீர்னு ஒரு நாள் 8 மணிக்கு கறக்கிறேன் அப்படின்னு நீங்க கறவைய மாத்தி மாத்தி கறக்கும்போது, மாட்டோட கறவையின் அளவு பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல பார்த்தீங்கன்னா, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாடுகள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப மாடு வாங்குறோம், வச்சுட்டு ஏதோ மொறச்சிட்டே பார்த்துட்டு இருந்து, அடிச்சு சித்திரவதை பண்ணீங்கன்னா, கட்டாயமா பாலின் அளவு என்பது சுத்தமா இருக்காது. மாடு பார்த்தீங்கன்னா, ஓகே இவன் நம்பள ரொம்ப துன்புறுத்துறான் அப்படின்றதுக்காக பாலோட அளவு என்பது ரொம்ப ரொம்ப கம்மியா கறக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பண்ணையில 75% நஷ்டமாகறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது என்னன்னா, ஒரு மாடு செனை பிடிக்கல. இல்ல அந்த மாட்டுக்கு ஏதோ உடல் ரீதியா பிரச்சனை வந்துருச்சு. வயதான மாடா வாங்கிட்டு வந்தேன். பாலே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லிட்டர், 4 லிட்டர் தான் கறக்குது ஒரு நாளைக்கு. அப்படின்ற பட்சத்தில, பண்ணை முறையில அந்த மாட நம்ப ஷெட்ல வச்சுட்டு இருந்தாங்கன்னா, கட்டாயமா அந்த இடத்துல நம்பளுக்கு நஷ்டம் என்பது ரொம்ப ரொம்ப எளிமையா ஏற்படக்கூடும். அது மாதிரியான மாடுகளை தயக்கமின்றி நம்ம சேல் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தா மட்டும் தான் ப்ராஃபிட்டபிளா எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அடர் தீவனம் செலவு பார்த்தீங்கன்னா, ஒரு பண்ணையில 75% அத சார்ந்து தான் இருக்கு. அத எப்படி கண்ட்ரோல்டா எடுத்துட்டு வரப்போறாங்க அப்படின்றத வரக்கூடிய பதிவுல பார்ப்போம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மிங்ல என்னென்ன கிளீனிங் ப்ராசஸ் இருக்கும்? என்னென்னத்த சுத்தம் பண்ற மாரி இருக்கும்? நம்ம ரெகுலரா பார்த்தீங்கன்னா, மாட்ட கழுவுனா மட்டும் தான் அது மேல இந்த சாணி பிடிச்சுட்டு ஒரு மாரி அழுக்கா இருக்கிறது, அது மாரி எதுவும் இருக்காது. ஏன்னா, நம்ம சாணிய உடம்புல விடும்போது பார்த்தீங்கன்னா, தேவையற்ற நுண்ணுயிர்கள்லாம் ஃபார்ம் ஆயி ஒரு புண்ணாயிட்டு பாலின் அளவ பார்த்தீங்கன்னா குறைச்சிரும். அதனால மாட்ட டெய்லியும் கழுவி சுத்தமா வச்சுக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஷெட்ட சுத்தமா வச்சுக்கணும். இல்லன்னா உணிகள், தேவையற்ற பூச்சிகள் எதனா மாட்டுக்கு கடிச்சுன்னா தேவையற்ற இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மில்கிங் பிளேஸ் கிளீனிங். இப்ப மெஷின்ல பால் கறக்குறாங்கன்னா, மெஷின சுத்தப்படுத்தணும். நம்ம ஷெட்டு பால் கறக்கக்கூடிய இடத்த சுத்தமா வச்சுக்கணும். அதே மாரி மாடுகள பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில டெய்லியும் பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பேஸ்ல இந்த வேலைய செஞ்சா மட்டும் தான் நல்ல அளவுல பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாட்டு பண்ணை இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாலை கறந்தவுடன் பார்த்தீங்கன்னா, மாடு படுத்துரும். அந்த மாரி படுக்க விடாம நாம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் ஏதோ உலர் தீவனமோ, பசுந்தீவனமோ குடுத்துட்டு இருந்தாங்கன்னா, அதற்கு வரக்கூடிய மடிவீக்கம், மடிநோய் என்பது பார்த்தீங்கன்னா தடுக்கப்படும். அந்த மாரி நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட மாட்டின் ஆரோக்கிய காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கையில பால் கறக்கிறவங்க அப்படின்னா, நல்லா கைகள சுத்தமா பால் கறக்கணும். அதே மாரி மெஷின்ல கறக்கும்போது மெஷின கிளீன் பண்ணணும். சொல்லிட்டு அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாடுகள அதிக தூரத்துக்கு நான் பிடிச்சிட்டு போய் மேய்ப்பேன். காடு காடா இந்த நாட்டு மாடு வளர்க்குற முறையில நான் மாடுகள வளர்த்துவேன். அப்டின்னா உங்களுக்கு கட்டாயமா ஹெச்எஃப் மாடுகள் செட் ஆகாது. ஏன்னா, ஹெச்எஃப் மாடுகள் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஷெட்டுக்குள்ள நிழலில் குளிர்ச்சியான பகுதியில வச்சுக்கிறோங்களோ, அந்த அளவு கறவை என்பது இருக்கும். நீங்க பிடிச்சிட்டு போனீங்கன்னா, கறவைக்கு போகக்கூடிய எனர்ஜி தேவையற்ற இடத்துல செலவாகுங்க. ஓகேங்களா. இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருந்திருக்கும். அதேமாரி மாட்டுப் பண்ணையில என்னென்ன வேலை இருக்கும் அன்றாட நம்ம மாட்டுப் பண்ணையில வரும்போது, ஓ! இவ்ளோ வேலை இருக்கா? அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஓவராலா இந்த 5 நிமிட பதிவுல பார்த்திருப்பீங்க. வரக்கூடிய பதிவுகள்ல நம்ம ரெகுலரா மாடுகள எப்படி நல்ல முறையில வாங்கி வளர்த்துறது அப்படின்றத ரெகுலரா பார்க்க போறீங்க. இது மாதிரி ரியல் ஃபார்மிங் டிப்ஸ் வேணும்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உள்ளவன். நன்றி, வணக்கம்.